ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒன் பீஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ராங்கியோட கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் லூஃபியோட ஃபைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஃப்ராங்கியை பற்றி. ஏன்னா ஃப்ராங்கிக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிறதுல அந்த ப்ளூட்டான் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோட்டோடைப் வெப்பனை எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியும். அவ்வளோ ஏன் இன்னும் நினச்சிருந்தா அப்படின்னா இப்போதைக்கு 1000 சன்னியில் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளூட்டான் இன்ஸ்டால் ஆகியிருக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரியாது ஆகியிருக்குமா ஆகியிருக்காதா அப்படின்றதெல்லாம் கரெக்டான நேரம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிய வரும். ஸோ எனிவே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா பக்கத்தில் நம்ம ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா அந்த பைரட் சிம்பிள் அழுத்துற மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதையுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கல் சிம்பிள் போட்டன்சி அப்படின்னா ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ எனிவே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் தான். பட் ஆனால் நம்ம ஃப்ராங்கியை அபாண்ட் பண்ணிட்டு போனதாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வளர்த்துருப்பாரு. ஸோ நம்ம ஒன் பீஸ் ஸ்டோரியில் டாமோட இம்பாக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் கம்மியான இடங்களில் வரதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஞாபகம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் 7 இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் இப்போ வாட்டர் 7 அந்த மாதிரி ஒரு இதுக்கு பில்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ரீசனாக இருக்கட்டும், இல்லைனா ஐஸ்பெர்க் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் 7 ஃப்ளோட் பண்ண வைக்கிறதா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது இப்போ ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒன் பீஸ் வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ட்ரவுன் ஆக போகுது, சிங்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஐஸ்பெர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்துவா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ராங்கியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாலேஜை கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறந்துடாதீங்க, கோல்டி ராஜரோட ஷிப்பை செஞ்சதும் நம்ம டாம் தான். அந்த கிராஃப்ட்ஸ்மேனோட அந்த ஒரு லவ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிராஃப்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற அந்த கிராஃப்ட் மேலே இருக்க லவ் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியை விட டாமுக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ ஏன்னா நம்ம டாம் சொன்னதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியை ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு நம்ம டாம் சொன்னதை ஃபாலோ பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சார். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட 10 to 13 வயசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேட்டில் ஷிப் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதில் 13வது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சீ மான்ஸ்டரை வேட்டையாடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டில் ஷிப் செஞ்சிருந்தாரு. ஸோ அப்கோர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஐஸ்பெர்க் ஒரு பக்கம் எதிர்த்தாரு. இதை தப்பானவங்க யாராவது நம்ம ஐலண்டுக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம ஃப்ராங்கி அப்படிலாம் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி தட்டி கழிச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டாமோட ஃபாலுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசனாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்ம ஃப்ராங்கி அந்த மொத்த ஷிப்பையுமே பார்த்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ தான் செஞ்ச ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுக்க ஆரம்பிச்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பன்ஹைமர் இருக்கார்ல, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நியூக் செஞ்சார். ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பாம்பிங் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆப்பன்ஹைமர் பார்த்தீங்கன்னா மொத்த யூஎஸ்மே பார்த்தீங்கன்னா செய்ய சொல்லி அவர் தான் ஃபோர்ஸ் பண்ணுது. பட் ஆனால் அவர் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எழும்ப ஆரம்பிச்சது. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கிரியேஷனை ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா டாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நீ ஒரு வெப்பன் செஞ்சாலும் சரி, இல்லை நீ ஒரு கன் செஞ்சாலும் சரி, நீ ஒரு ஷிப் செஞ்சாலும் சரி, இல்லை நீ ஒரு செஞ்ச ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே அழிக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தாலும் சரி, அதை யாருனாலும் வெறுக்கலாம். ஆஸ் அ கிரியேட்டரா நீ வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்படி நீ செஞ்ச அந்த கிரியேஷனை நீ வெறுக்கிற அப்படின்னா நீ ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஸோ அப்படி நீ பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது அப்படின்றத நம்ம டாம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்கியோட வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் 7க்கு எதிராக திரும்ப ஃப்ராங்கியோட லைஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. அண்ட் டாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே எதை பற்றியுமே பெருசாக கவலைப்படல. தன்னோட கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் அதுக்கான அவர் வச்சிருக்க லவ், ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ரொம்ப பெருசாக வச்சிருந்தாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சாக போகிறேன் அப்படின்றது ஓகே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கழிச்சு தூக்கில் போடுங்க. ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே போகக்கூடிய ஒரு ட்ரெயினை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி அதுக்கான டைமை கேட்டு அதை செஞ்சுமே முடிச்சாரு. ஸோ அப்போ நம்ம ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா நம்ம டாமை அந்த ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃப்ராங்கி குறுக்க வந்தது மட்டும் இல்லாமல் அவர் தானே உன்னோட கிரியேட்டரே பார்த்தீங்கன்னா நீ கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினை தடுக்கிறதுக்காக போய் நின்னாரு. ஸோ ஈவன் ஃபார் அ செகண்ட் நம்ம ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக அவர் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாரு, எந்த ஒரு சைபர்க் இம்ப்ளான்ட்ஸும் இல்லாமல். அண்ட் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ராங்கி இறந்துட்டதாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃப்ராங்கி அரை உயிரோட பொழைச்சி ஒரு ப்ரோக்கான அபாண்டான ஒரு ஷிப்பு, ஸோ அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி உடஞ்சி போய் இருந்த ஒரு ஷிப்பில் போய் விழுந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து தன்னைத்தானே சைபார்காவும் மாற்றிக்கிட்டாரு.
ஃப்ராங்கியோட மோஸ்ட் ஃப்ளெக்ஸிங் மொமெண்ட் அப்படின்னா அது இதுதான். ஏன்னா ஒரு உடஞ்சு போன ஷிப்பு, அதுவும் ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு உடஞ்சு போன ஷிப்பு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சு போன ஷிப்பு, அங்கே இருக்க ஒரு சில விஷயங்கள், இரும்பு பொருட்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு தன்னைத்தானே ஒரு சைபார்காக மாற்றுறது மட்டும் இல்லாமல் கொக்கோ கோலாலேருந்து வர எனர்ஜியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரன் ஆகிட்டு இருக்கிறாரு. இதில் இன்னொரு ஃபன்னான லாஜிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அங்கே தனியாக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப அவர் கை எங்கெல்லாம் எட்டுமோ அங்கே மட்டும் தான் அவரால் ரிப்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் அவர் ரிப்பேர் பண்ணியிருக்காரு. பேக் சைடு இன்னும் ஹியூமனாக தான் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு லேட்டராக சொல்லியிருப்பாங்க. நம்ம டாம்சன் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிக்கு இந்த பக்கம் உன்னோட கிரியேஷன்ஸை நீ வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியால் ஏற்க முடியலை. ஏன்னா இவர் பண்ண ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாம்சனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமேட்டு நான் ஷிப்பே பில் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் 7லே ஒரு கேங்ஸ்டர், ஒரு தக், ஒரு கேங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஃபார்ம் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டி ஃப்ளாம் அப்படின்ற பேரில் இருந்து ஃப்ராங்கி அப்படின்ற பேருக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாரு. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஃப்ளாம் அப்படின்ற ஒரு நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஸோ இதுக்கப்புறமேட்டு இவர் ஒரு கேங்ஸ்டராக மாறி இந்த வாட்டர் 7 எவெல்லாம் அழிக்கணும், எவெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருடணும், இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு வராங்களோ அவங்க எல்லாருமே நான் டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ப்ரொடெக்டராக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் 7க்கு இருந்திருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் தான் ஃப்ராங்கி அப்படின்ற விஷயம், ஃப்ராங்கி தான் கட்டி ஃப்ளாம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்பெர்குக்கும் தெரியும். இது தவிர வேறு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அண்ட் இவங்க ஐஸ்பெர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூட்டானோட அந்த வெப்பன் ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி கிட்ட தான் கொடுத்து பத்திரமா வச்சிருக்காரு. லேட்டராக சொல்கிறேன், சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரப்போ, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி கிட்ட கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சிருப்பாரு. ஸோ அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராபினை பார்ப்பாங்க. ஸோ நம்ம ராபின் எப்படி ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள சேர வைக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்காகவும் ராபின்ஸுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா எனிஸ் லாபில் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டெக்னிக்கலாக ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபார்காக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாமே அவன் பண்ணிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஸ்டோரியை கேட்டால் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உருண்டு அழக்கூடிய ஒரு ஆள் தான் ஃப்ராங்கி. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸ்ட்ரா ஹேட்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் காமெடி பீஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்பேவை எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு லெவலில் சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் எக்கெட்டில் வந்து மூட்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃப்ராங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு கோயிங் மேரி, ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸோ கோயிங் மேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சன்னி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி செய்கிறது மட்டும் இல்லாமல் அது ஆடம் ட்ரீலேருந்து செய்யப்பட்டது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி சொல்லியிருப்பாரு. அண்ட் இதே மாதிரியான ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டி ராஜோட ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அண்ட் இந்த 1000 சன்னியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸை ஃப்ராங்கி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி இருக்கிறத விரும்புவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மினி கோயிங் மேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் இதில் கோட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பறக்க வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. எல்லாமே கோலா எனர்ஜி மூலியமாக ரன் ஆகுறது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரான்னு சொல்லி நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரூவோடையே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் சபோடி ஆர்பியாலஜி வரைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்ம கிசாரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு குமா பசிபிஸ்டா எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூவை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதில் நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தனியாக போயிடுவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கோட ஐலாண்டுக்கு போயிடுவார். ஸோ குமா எல்லாருமே பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெரின் ஃபோர்ட் நடக்கும். ஸோ மெரின் ஃபோர்ட்டில் நடந்த விஷயங்களை யாராலுமே மறக்க முடியாது. அண்ட் அந்த மெரின் ஃபோர்டுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஸுக்கு என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஞாபகம் வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் அவர் தன்னை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்கோட லேப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணிடுவார். அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்யூ இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஃப்ராங்கி. ஸோ தன்னோட சின்ன வயசில் தன்னோட 13 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஷிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணால் தன்னைத்தானே ஒரு சைபார்காக மாற்றிக்கிட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு டேஞ்சர் பட்டனுக்கும் பைலட் சிம்பிளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அங்கே இருக்க டேஞ்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த மொத்த ஐலாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ BF-37 அப்படின்ற வெர்ஷன், பேட்டில் ஃப்ராங்கி 37 அப்படின்ற வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெர்ஷன் வேப்போ மெட்டல் அப்படின்ற ஒரு மெட்டலால் கிரியேட் பண்ணப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வேப்போல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பரோட ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்போல் அப்படின்ற ஒருத்தர் இருப்பான். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூக்கிட்டு இருப்பான்ல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 249th சாப்டரில் கவர் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த
வேப்போல் மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ கிரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்ற சென்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச மெட்டல் எல்லாத்தையும் சாப்பிட்டு வேப்போல் அப்படின்ற அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் கிரியேட் பண்ணியிருப்பார். இது வந்து 2002 நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரியில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாது அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீடர்ஸுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ பாதி பேர் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ 2002 நடந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம ஜென்ரல் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 636 வந்து பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆவார் ஃபிஷ்மன் ஐலாண்டில். ஸோ நம்ம மெரின் ஃபோர்ட்லாம் முடிஞ்சு திரும்ப ஷா ஹெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜென்ரல் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ஐலாண்டில் யூஸ் பண்ணுவார் சாப்டர் 636 which is 2011. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் 10 வருஷம் கேப் இருக்குது. ஸோ இந்த வேப்போல் மெட்டலை தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஓடா நம்ம ஜென்ரல் ஃப்ராங்கி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டியிருப்பாரு. அண்ட் இந்த ஜென்ரல் ஃப்ராங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ரேஞ்சர்ஸோட அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை திரும்ப கொண்டு போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராங்கி டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் இருக்க ஃப்ராங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லேசர்ஸ் வரும், அவரோட நிப்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும். அண்ட் எல்லாருமே ஷிப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா பைக் செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி அந்த இடத்துல செஞ்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த லேசர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கோட ஐடியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம ஜென்ரல் ஃப்ராங்கி இருக்கார்ல, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கோட ஐடியா. பட் ஆனால் அதை நம்ம ஃப்ராங்கிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் மாடுலேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் செஞ்சிருப்பாரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்குக்கு முன்னாடி சோர்ஸ் இருக்காது. ஸோ ரிசோர்ஸஸ் இல்லாத ஒரு காரணத்தினால இதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வெகாபங்க் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ரிசோர்ஸஸ் இல்லாத ஒரு காரணத்தினால அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் கூட சேர்ந்து அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்கோட அந்த ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த பக்கம் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசில் கிடைச்ச பொருளை வச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர்கா மாறுவார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த வேப்போல் மெட்டல் மிச்சம் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குமா மாதிரியான அந்த பக்கம் இருக்கக்கூடிய பசிபிஸ்டா மாதிரி இந்த பக்கம் ஜென்ரல் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ணுவார். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம குமா மாதிரி அந்த பசிபிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் ரெடி பண்ணியிருக்கிறதுக்கும் ஃப்ராங்கி ரெடி பண்ணியிருக்கிறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ நம்ம ஃப்ராங்கியுமே ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் த்ரில்லர் பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி அப்படியே காற்றுல படிக்கிட்டு கட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போவார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அந்த டிசைன் அந்த இடத்துல தேவையே கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவ்வளோ மைன்யூட்டாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி இருப்பார். இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக கைடோவோட டெவில் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடுவார். அதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா கலர் மாறிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கால் ஏற்றுக்க முடியாது. ஸோ வெகாபங்க் இப்படி இருக்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் வச்சு பண்ணால் அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சது ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் ரொம்பவே அதிகமாக தேவை. ஈவன் வேர்ல்டு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்கால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ண முடியலை, ஏன்னா அதுக்கான ரிசோர்ஸஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்கே இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. எனிவே நம்ம இப்போ ஃப்ராங்கிக்கு திரும்ப வந்தோம் அப்படின்னா ஃப்ராங்கி ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு பங்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீசனை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ்ரோஸா. ஸோ மறக்கவே முடியாத ஒரு சில விஷயங்கள் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நம்ம சாபாவோட ரீஎன்ட்ரி, நம்ம ஏஸோட டெவில் ஃப்ரூட் அண்ட் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையுமே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃப்ராங்கி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி கேட்பாரு, இப்போ செம்ம ஏஸோட ஃப்ரூட்டை நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூஃபி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியை ட்ரஸ்ட் பண்ணுவார். அண்ட் இன்னொரு பக்கம் ஃப்ராங்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுப்பார். என்ன அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம செனார் பிங்கை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க போகிறோம், ஸோ செனார் பிங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் லூஃபி கிட்ட சொல்லுவார், நான் ஃபைட் பண்ண தான் போகிறேன், ஆனால் நீ வேணான்னு சொன்னாலும் நான் ஃபைட் பண்ண தான் போகிறேன், அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னவா இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி இந்த இடத்துல ரொம்ப டிட்டர்மெண்டாக இருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதுக்கான ரீசன்ஸை லூஃபி பார்த்தாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீ ஃபைட் பண்ணலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூஃபியுமே அதுக்கான அப்ரூவலை கொடுத்துட்டாரு. அண்ட் அந்த இடத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸ் ஸ்டோரியில் பார்த்தோம். ஸோ ரொம்பவே காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி செனார் பிங்க். ஸோ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, இந்த பக்கம் ஃப்ராங்கி அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம். ஸோ ரெண்டு பேருமே அவங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிற விதம். ஸோ ஒன் பீஸில் நடந்ததுலேயே ஒன் ஆஃப் தி மேன்லியஸ்ட் ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் அந்த ஃபைட்டோட எண்ட் எப்படி முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு ரஷ்யன் அப்படின்ற ஒரு லேடியை பற்றி நம்ம ரெண்டு பேரும் திரும்ப இன்னொரு நாள் மீட் பண்ணுறப்ப நம்ம ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அதை பற்றி பேசலாம், ஒரு கோலா குடிச்சிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ் ரோஸாலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் மாமோட இது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா
ரெவரி அது இது நடந்து நம்ம வானோவில் நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு இருக்கு அந்த ஒரு கேரக்டர் ரைட் ஆஃப் ஒனிகாஷிமா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் தி டோபிரோப்போவா இருக்கக்கூடியவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்மா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஏற்றி நாமையும் இந்த பக்கம் காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நிறைய சேவேஜான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிக்கு வானோவில் நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜோரோவை ஒரு பக்கம் காப்பாற்றினாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூக்கு போய் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணாரு. ஜோரோ இந்த பக்கம் கிங்கு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டார். ஸோ ஒரு மேன் ஆஃப் தி மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துகிட்டு இருந்தார். அண்ட் வானோ முடிஞ்சது அவரோட பவுண்டி போஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆச்சு. ஆனால் பவுண்டி போஸ்டரில் இவருக்கு பதிலாக ஷிப்போட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடா கிட்ட கேட்டிருந்தாங்க நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகிறப்ப எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ஏஜ் ஆகிற மாதிரியே வச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ஒரு ஷிப்பாக மாறுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடா வச்சிருந்தாரு. ஸோ அதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ்லாம் கிரியேட் ஆச்சு. அப்போ ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ப்ளூட்டான் வச்சிருக்கானா, ஸோ தன்னை தானே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டானா மாற்றிக்குவானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பக்கம் அஃபிஷியலாக ஒன் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சன்னியோட ஃபோட்டோ வந்ததில்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ அப்போ 1000 சன்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியோட ஒரு பார்ட்டு, ஸோ 1000 சன்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டான் ஒன்று அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்து இருந்த ஒரு ஆர்க் நம்ம யாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆர்க். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா எல்பாஃப் அப்படின்றது தான். ஆனால் சர்ப்ரைஸாக இந்த பக்கம் நம்ம ஓடா வந்து பார்த்தீங்கன்னா எக் எடுக்க கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாரு. அண்ட் இந்த எக்கெட் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியோட மொமெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பணும். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வெகாபங்க் இந்த உலகத்தோட ஒரு கிரேட் ஜீனியஸ் அப்படின்னா இந்த பக்கம் ஃப்ராங்கி ஸ்ட்ரா ஹேட் க்ரூவோட ஒரு கிரேட் ஜீனியஸ். அண்ட் ஃப்ராங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃப்ராங்கி கோலா மூலியமாக ஒரு எனர்ஜி ரன் பண்ணுறான் அப்படின்றத வெகாபங்க் பார்த்தாருன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணுன்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கான ரியாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்க் அதுக்கப்புறமேட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷிப் வச்சு நம்ம ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரை பறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஷிப் வச்சு பறப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம வெகாபங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவார். ஆமாம் அதில் கோலா எனர்ஜி யூஸ் பண்ணுறேன், அந்த கோலா எனர்ஜி வச்சு நான் பறப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் கோலா எனர்ஜி வச்சு ஷிப்பை பறக்க வைப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஷாக் ஆயிடுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ராங்கி எதிர்பார்த்ததை விட இங்கே வெகாபங்க் நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்பாரு. ஃப்ராங்கியால் அதெல்லாம் நம்பவே முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி அந்த இடத்துல இருப்பார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்பே செராஃபேமுக்கு செனார் பிங்கோட டெபிள் ஷூட் இருக்கும். ஸோ இதை பார்த்த ஃப்ராங்கிக்கு திரும்ப அழுக வந்துடும். ஸோ இது என்னோட ஃப்ரெண்டோட டெபிள் ஷூட் ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி கேட்பாரு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி கிரீன் பிளட் இருக்குது, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் பிளட் மூலியமா டெபிள் ஷூட் பவர்ஸ் எடுத்து இந்த பக்கம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நம்ம வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எலாபரேட்டாக பண்ணுவார். ஸோ இதில் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புது. என்ன அப்படின்னா ஃப்ராங்கிக்கு ஒரு ஆர்மெண்ட் ஹாக்கி இல்லை, ஒரு அப்சர்வேஷன் ஹாக்கி இல்லை, அஃப்கோர்ஸ் கான்கோர் ஹாக்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இந்த 2 ஹாக்கியுமே இல்லை. இது இல்லாமல் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட கையில் இருக்க மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேப்போ மெட்டல், ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அவர்கிட்ட சீ ஸ்டோன்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மெண்ட் ஹாக்கியோ இருந்துச்சுன்னா அவரோட அட்டாக்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவரோட புல்லட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீ ஸ்டோன் பிரிசம்ஸ் அந்த சீ ஸ்டோன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அவரோட புல்லட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிள் ஷூட் யூசர்ஸ் மேலே எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் கிரியேட் பண்ணதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோனிக் க்ளவுஸ். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லைட்டை டச் பண்ண முடியும். ஸோ நம்ம கிசாருக்கும் ஃப்ராங்கிக்கும் இதில் ஒரு ஃபைட் நடக்கும். நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளவுஸை போட்டுட்டு கிசார் ஒரு ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த தியரிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிசோர் மேலே காண்டாயிட்டு நான் ரேடிக்கல் பீம் யூஸ் பண்ணி உன்னை சுட போகிறேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ நம்ம வட சென்னையில் வர மாதிரி அவன் பொருளை எடுத்து அவனே போடணும் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராங்கி எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அது கிசாருவோட வெப்பன், கிசாருவோட டெல் ஷூட்டில் இருந்து தான் நம்ம வெகாபங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வருவார். ஸோ அதை வச்சே கிசாருவை சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் ட்ரை பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாட்டன் வந்து லூஃபியை லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எல்லாமே அவுட் ஆகி கீழே கிடப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம சாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை கில் பண்ணுறதுக்கான ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணும்போது நம்ம ஃப்ராங்கி அங்கே வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் சாட்டனோட மூஞ்சிக்கு நேராக நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம சாட்டானே அதை பார்த்து ஷாக் ஆயிடுவார். உன்னோட டீம்மேட்ஸ் உண்மையிலே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி சாட்டனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லூஃபியை வந்து பார்த்தீங்கன்னா புகழ்வார். ஸோ ஏன் சாட்டன் சொல்கிறத நான் அந்தளவுக்கு பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா
அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி 5 எல்டர்ஸில் ஒருத்தவர். ஸோ அவர் பார்க்காத குரூவே கிடையாது. ஸோ எத்தனையோ குரூவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எராடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா எத்தனையோ குரூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழிச்சிருப்பாங்க. ஸோ அவர் எத்தனை வருஷமாக இருக்காரு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ இத்தனை வருஷத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியோட குரூவை பற்றி பாராட்டுறாரு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டராக நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் பீம் வச்சு ஒரு ஓட்டை போட்டிருப்பாரு. அது அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக உதவலை. ஏன்னா நம்ம சாட்டன் கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயத்தை எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணிக்கிட்டாரு. அண்ட் நம்ம ஃப்ராங்கியோட இன்வென்ஷன்ஸ் வரி போனோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர்கிட்ட இருந்த ரிசோர்ஸஸை வச்சு அவரால் பண்ண முடிஞ்ச அளவை விட ரொம்பவே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்க் ஒரு பாண்ட் ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ அவருக்கும் ஃப்ராங்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ரெண்டு பேருமே வேற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ராங்கி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு அவர் வெப்பன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிரியேட் பண்ணாரு. பட் ஆனால் வெகாபங்க் எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடினாரு. ஸோ ஒரு க்ளோனிங்காக இருக்கட்டும், வெப்பனாக இருக்கட்டும், சைபார்காக இருக்கட்டும், இல்லைனா புதுசாக ஒரு கிரியேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் பூந்து விளையாண்டாரு. அண்ட் அதுக்கு அவரோட டெவில் ஷூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அது மட்டுமே கிடையாது. ஏன்னா அவரோட டெவில் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமே தவிர அந்த ஐடியாஸ் கிரியேட் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்றது வெகாபங்க் கையில் தான் இருக்குது. ஸோ வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வேற ஒரு லீகில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஃப்ராங்கி அதே மாதிரி வேற ஒரு லீகில் இருக்கக்கூடிய பர்சன். ஸோ நம்ம ஃப்ராங்கி எப்படி வெகாபங்க் பண்ணதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு மனுஷனால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சைடு எக்ஸைட் ஆனாரோ, அதே மாதிரி வெகாபங்க் ஃப்ராங்கியை பார்த்து கோலாவை வச்சு ஷிப் ரன் பண்ண முடியும், அந்த ஷிப்பை பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெகாபங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியை பார்த்து எக்ஸைட் ஆனாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் லீகில் இருக்கக்கூடியவங்க, டிஃப்ரெண்டான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க. அண்ட் ஃபியூச்சரில் ஃப்ராங்கியோட ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரிபு இந்த பக்கம் பிளாக் பெட் பைலட்ஸ் கூட ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம கரிபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளூட்டான் இருக்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பொசைடான் இருக்கிற லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கரிபுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பிளாக் பெட் டீமுக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா, ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ரைனா டெவான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டனோட ஃபார்ம் எடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இதை வச்சு எந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ பட் ஆனால் இவன் இந்த பக்கம் பிளாக் பெட் டீமுக்கு போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிளாக் பெட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குவேக் ஃப்ரூட்டை வச்சு வானோவில் இருக்கக்கூடிய கேட்ஸை பிரேக் பண்ணி ப்ளூட்டானை அக்வயர் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ளூட்டான் அங்கே போச்சு அப்படின்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வெப்பனாக இந்த பக்கம் ஃப்ராங்கி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ இதை நம்ம ஃப்ராங்கி கிரியேட் பண்ணாரு அப்படின்னா ஸோ ஃப்ராங்கியோட பவுண்டி ரொம்பவே பயங்கரமாக இயக்கும். ஏன்னா அது ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வர்றது. ஸ்டில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் தெரியல கரெக்டாக. பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃப்ராங்கியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு மேன் ஆஃப் தி பிளேயராகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு ஃப்ராங்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃப்ராங்கி இதுக்கப்புறமேட்டு ஏதாவது டெவில் ஃப்ரூட் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? எக்கெட்டுக்கு அப்புறமேட்டு அவரோட க்ரோத் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எக்கெட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃப்ராங்கி ஷைன் ஆகக்கூடிய ஒரு ஆர்க் அப்படின்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வெகாபங்க் மாதிரி திரும்ப இன்னொரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கியால் மீட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கேருந்து ஃப்ராங்கி என்னெல்லாம் கற்றுக்க போகிறாரு, இங்கேருந்து என்னெல்லாம் தூக்கிட்டு போக போகிறாரு, ஸோ இங்கேருந்து அவர் என்னெல்லாம் அப்கிரேட் ஆக போகிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து ஆர்க் போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃப்ராங்கியோட ரோல் ஃபியூச்சரில் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃப்ராங்கி ஃபியூச்சரில் ஏதாவது டெவில் ஃப்ரூட் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் 1000 சன்னிக்குள்ள ப்ளூட்டான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ராங்கி அவரோட அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்பில் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருப்பார். ஸோ அவரோட ஷிப்பை செய்கிறாரு அப்படின்னா அதில் அந்த ஷிப்பை பேஸ் பண்ணி மட்டும் தான் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வெப்பன் தேவைன்னா அவர் அப்போ செஞ்சுக்கலாம்னு நினச்சிருப்பாரா? ஸோ இல்லை அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் அந்த ப்ளூட்டானை உள்ளே வச்சு செஞ்சிருப்பாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களை நான் அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ உங்களில் யாருக்கு இருக்கலாம் ஃப்ராங்கி பிடிக்கும் அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை நான் அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பாய் எவ்ரிவன். அண்ட் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை